வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல். ஐயா, உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி. அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன். கற்பக களிரே கணபதியே, உயர் கற்பனை கடந்த கணபதியே, கரிமுக வதனே கற்பகமே, உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா, நிறைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு ஜாதகம் மகனுக்கும் மகளுக்கும் நல்லா இருக்கு, ஆனால் திருமணம் கைகூட மாட்டேங்குது. ஏன்? ஜாதகம் நல்லா இருக்கு, திருமணம் ஆகலைங்க. ஜாதகம்லாம் எங்கெல்லாம் கொண்டு போகிறோம், ஜோசியர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதானே உங்கள் கேள்வி. ஜாதகம் நல்லா இருக்கு, திருமணம் ஆகலை, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த அன்று எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க, இது ரொம்ப பார்க்கணுங்க. ஆமாம், என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிலர் யமகண்டத்தில் பிறந்திருப்பாங்க. யமகண்டத்தில் பிறந்தீங்களா, ராகு காலத்தில் பிறந்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும். அதை வச்சு தான் தீர்மானிக்கப்படணும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பிறந்த அன்று திதி சூனியம் அடையக்கூடாது. லக்கணம் சூனியமாக இருக்கும். திதி திதி சூனியம்னு பேர். ஒவ்வொரு திதிகளுக்கும் இருண்ட வீடு அப்படின்னு 12 ராசிகளில் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாள் தவிர மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற திதிகளில் சூனியம் அடையும். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி சூனியம் அடையக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருமணம் 7ஆம் வீட்டு அதிபதி நீசமடைவது, 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடம் சூனியம் திதி சூனியத்தில் அடைவது, இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த 7ஆம் இடம்தான் சூனியமாயிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முதல் திருமணத்தை தோஷமாக கருதி கழிக்கணும். கண்டிட்டீங்க அப்படின்னா அந்த 2ஆம் திருமணம் எப்படி, 2ஆம் திருமணமும் சரியில்லை, 2ஆம் அதிபதி 11ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுலேயும் சூனியமாக இருக்குது அப்படின்னா 2-3 தோஷங்கள், ஒரு சில முக்கிய திருத்தலங்கள் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா அது ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஐயா, உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒன்று, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்கள், பலன் சொல்லப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி. இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார்.